ரெட்ரோ படம் தமிழ்நாட்டில் 11ஆம் நாள் 1,85,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 51,36,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11ஆவது நாள் 15,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 5,52,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ரெட்ரோ படம் 11ஆவது நாள் 30,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 8,45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 11ஆவது நாள் 22,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 8,32,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ரெட்ரோ படம் 11ஆவது நாள் 10,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1,98,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 11ஆவது நாள் 50,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 32,37,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ரெட்ரோ படம் 11ஆவது நாள் மட்டும் 3,12,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 108,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வசூலில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட 11ஆவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 11ஆவது நாள் 6,23,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 34,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11ஆவது நாள் 16,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 11ஆவது நாள் 1,30,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 4,81,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11ஆவது நாள் 13,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 11ஆவது நாள் 2,82,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 9,98,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 11ஆவது நாள் மட்டும் 10,64,00,000 ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 51,19,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தொடரும் படத்தோட 17ஆவது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கேரளாவில் 17ஆவது நாள் 5,20,00,000 ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 89,94,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 17ஆவது நாள் 35,00,000 ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 9,33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17ஆவது நாள் 1,10,00,000 ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 13,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தொடரும் படம் 17ஆவது நாள் 2,10,00,000 ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 93,45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தொடரும் படம் 17ஆவது நாள் மட்டும் 8,75,00,000 ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 205,92,00,000 வசூல் பண்ணியிருக்கு. குட் பை டக்லி படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 299,30,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேங்கர்ஸ் படம் உலகம் முழுவதும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 18,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.